ஹாய் ஹலோ வெல்கம் டு சுப்ரமணி சேனல். ஒரு நிமிஷம் இருங்க. கரெக்டாக கொடுத்துருக்காங்க. மறந்து போய் கூட எங்கள் ஓனர் ஒரு நோட்டு கூட எக்ஸ்ட்ரா தர மாட்டேன். ஆமாங்க, இன்றைக்கி சேல்ரி டே. அதனால் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி பசங்களுக்கு வந்து கொஞ்சம் சின்ன சர்ப்ரைஸ் பண்ணலான்றதுக்காக ஒரு 4 கேக்கு வாங்கிக்கினேன். ஆனால் நாம் என்ன தான் சர்ப்ரைஸ் பண்ணாலும் அவங்க நம்மளுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க பாருங்கள், அது பெரிய விஷயங்க. நான் ஒரு 200 முடிச்சிடுவோன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு போனாக்கா, அதுக்கு அடுத்த நாத்து எனக்கு பீஸா வேணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணிட்டாங்கங்க. 200 முடிக்கலான்னு பார்த்தா ஆல்ரெடி சம்பளமே ரொம்ப கம்மியாக வந்திருக்குது எனக்கு. அதனால் சரி, சம்பள நாள் வந்து வாங்கிட்டு போகலாம் பசங்க ஏமாந்துருவாங்க. அதனால் நான் 200 வாங்கிட்டு போய் மேனேஜ் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனால் அவங்க எனக்கு அதை விட பெரிய செலவிச்சாங்க. ஆமாங்க, பீஸா வாங்கிக்கினவங்க. பீஸா வேணும்னு ஒரே அடம். இல்லை, எனக்கு கேக்கு வேணும், கேக்கு வேணவே வேணாம், எனக்கு பீஸா தான் வேணும்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ எப்படி குதிக்கிறானுங்கன்னு, எவ்வளோ சந்தோஷமாக குதிக்கிறாங்கன்ட்டு. 1000 5 பீஸா. ஒரு பீஸா 200. அது எதுவும் மினி சைஸாமே சின்னதாக இருக்கும். அது வந்துட்டு ஆர்டர் பண்ணி, எனக்கு ஆர்டர் பண்ண தெரியாத எங்கள் பையன்கிட்ட சொல்லி ஆர்டர் பண்ண வச்சு 1000 5 பீஸா. பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னு. ஒரே குதி. 1 மாதமாக கேட்டுட்ருக்காங்க பீஸா 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 பீஸான்னு. ஆனாலும் யானை பசிக்கு எள்ளூருண்ட மாதிரி நான் கேக் எடுத்துகிட்டு போய் கொடுத்தாக்கா அது எப்படி அவங்க ஏற்றுக்குவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். அவங்க ஏற்றுக்கவே இல்லை. அந்த கேக்கு கூட சாப்பிடல, அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ இந்த பீஸா வந்ததுமே அதுலேயும் அந்த ஆரஞ்சு கலர் டிஷர்ட் போட்டிருக்கான் பாருங்க, அவன் தாங்க பீஸா பைத்தியமே. பீஸா பீஸா பீஸான்னு டார்ச்சர் பண்ணி விட்டுட்டான். நான் சம்பளம் வாங்கும்போது நான் ஒரு கணக்கு போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா நம்மளுக்கு கமிட்மெண்ட்டு ஜாஸ்தி இருக்குது இல்லையாங்க. அதனால் ஒரு 200 300 அப்படியே நம்ம நைஸாக பசங்களை சமாதானப்படுத்திடலான்னாக்கா இதுங்கக்கிட்ட செல்லவே செல்லாதுங்க. 1000 தண்டை வச்சுட்டாங்க. பரவாயில்ல விடுங்க. இந்த சந்தோஷத்துக்காக 1000 என்ன 10,000 கூட செலவு பண்ணலாம், தப்பே கிடையாது. ஆனால் எனக்கு இது வாங்கி கொடுத்தது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆளுக்கு ஒரு பீஸாவை எடுத்து கொடுத்துட்டு நான் 2 பீஸா எடுத்துக்கினேன். ஏன்னா என் பையனுக்கு ஒன்று எனக்கு ஒன்றுன்ட்டு. நாங்கள் வந்து ஒரே காம்பவுண்டில் அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரே காம்பவுண்டில் இருக்கிற வச்சு நாங்கள் வாங்கினோம்னா எல்லாருக்கும் பங்கு வச்சுருவோம். நாங்கள் அதே மாதிரி அவங்க வாங்கினாலும் எங்களுக்கு பங்கு வைக்குவாங்க. இந்த மாதிரி நீங்களும் பங்கு வச்சு சாப்பிட்ருக்கீங்களான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா மெல்ல பிரித்தோம். இவளுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டோம் ஒரு பீஸா. ஏன்னு கேட்டால் எங்களுதுலேருந்து எடுத்து கொடுத்தா இவள் சாப்பிட மாட்டாள். அவளுக்கு செப்பரேட்டாக வச்சிடணும். அவளுக்கும் மசாலா போடணுமா பாருங்கள், ஒன்றா போட சொல்கிறா அவள். சரின்ட்டு அவளுக்கும் மசாலாலாம் போட்டு கொடுத்தாக்கா அவள் பார்த்தாக்கா நீ வா நீ வா நீ வான்னு கூப்பிட்டு கிடக்குறான். யாரை? அவங்க அம்மாவை. அப்புறமா பாருங்கள் என்னை தோண்டி கூப்பிட்றா அவள். சரின்ட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஒன்றா சம்பள நாளுனாலே மாதம் நான் சம்பள நாள் டைம்லலாம் முன்னெல்லாம் வாங்கிட்டு வருவேன். ஆனால் இப்போல்லாம் வாங்கிட்டு வர முடியறதில்ல. அதனால் திடீர்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதனால் பசங்களுக்காக பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன். நான் மாதம் சம்பளம் வாங்கினோன்னாக்கா இப்படி தாங்க வாங்கிட்டு வருவேன். போண்டா, பஜ்ஜி, அப்புறமா கேக்கு, இந்த மாதிரிலாம் நிறைய பசங்களுக்கு வாங்கிட்டு வருவேன். எனக்கு சம்பள நாளுனாலே எங்கள் வீட்டு பசங்களுக்கு ஒரே குள்ளாட்டமாக இருக்கும் அப்படியே. சரின்ட்டு நானும் ஒரு பீஸாவை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா சும்மா சொல்லக்கூடாதுங்க, சூப்பராக இருந்துச்சு இந்த பீஸா மட்டும். நாங்கள் வழக்கமாக ஆர்டர் பண்ணுற இடத்துலேருந்து ஆர்டர் பண்ணாமல் இது வேறு இடத்துல ஆர்டர் பண்ணோம். இது பேர் கூட எனக்கு தெரியல, அப்புறமா பார்க்குறேன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க, டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்ற இடத்துலலாம் பீஸா சாப்பிட்டா எனக்கு ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். நான் ஒரு மினி பீஸாவே ஒன்று ஃபுல்லாக சாப்பிடவே மாட்டேன் நான். ஆனால் இந்த பீஸா நல்லா நான் திகட்டவே இல்லை, எனக்கு நல்லா சாப்பிட்டேன் பாருங்கள். எல்லோரும் கையில் சாப்பிட்டா அவள் மட்டும் ஸ்பூனில் சாப்பிட்றா. அவள் சாப்பிட்றதும் இல்லாமல் எனக்கு, எங்கள் அக்காவுக்கு, எல்லாருக்கும் சேர்ந்து ஊட்டுறா. அவள் அப்படி தாங்க அவள். நீங்களும் இந்த மாதிரி சேல்ரி டைமில் பசங்களுக்கு என்னெல்லாம் வாங்கிட்டு போய் கொடுப்பீங்கன்றதை சொல்லுங்கள். நான் வந்துட்டு வழக்கமாக பார்த்தீங்கன்னாக்கா நான் பீஸாலாம் அவ்வளோவா சாப்பிட மாட்டேன்.
அவ்வளவா சாப்பிட மாட்டேன் பீஸாலாம் நான் வந்துட்டு. ஆனால் இந்த பீஸா என்னமோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இந்த மாதிரி பீஸா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களான்னு பாருங்கள். எங்கள் அக்கா கூட அவ்வளவா சாப்பிடாது. ஆனால் இது ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சாப்பிட்டாங்க. பரவாயில்ல, ரூ. 1000 வர்த்து தான். கொடுக்கலாம், தண்டியாக கொடுக்கலாம். பக்கத்தில் எங்கள் பொண்ணு வந்துருச்சு. எங்கள் பொண்ணுன்னா எங்கள் அக்கா பொண்ணு, இங்கே உட்காண்ட்ருக்கு இல்லைங்க, அவங்களோட பொண்ணு அது. அவங்க வந்துட்டு ஒன்று கொடுன்னு கேட்டிருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் நான் சாப்பிடும்போதே கேட்குறாங்க எல்லாருமே வீட்டில். அவங்க என்னன்னே தெரியல, சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு எரிச்சலான விஷயம் என்ன தெரியுமா, நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது எனக்கு ஒன்று குடுன்னு சொல்கிறதா எனக்கு ரொம்ப எரிச்சலான விஷயம் எனக்கு. அது என்னன்னே தெரிலங்க. நான் வேணால் செப்பரேட்டாக கூட அவங்களுக்கு தனியாக கொடுத்துருவேன். நான் சாப்பிடும்போது கேட்டால் மட்டும் எனக்கு அப்படி ஒரு எரிச்சல் வரும். இந்த மாதிரி எரிச்சல் உங்களுக்கும் இருக்குதான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறமா ஒன்றா சாப்பிட்டோம். நான் கடிக்கிறத எங்கள் பொண்ணு வீடியோ எடுத்தால் நான் வந்து ருசித்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். நிஜமாலுமே சொன்னால் அந்த டேஸ்ட்டு படும்போது ஆட்டோமேட்டிக்காக உடம்புல வந்து வைப்ரேஷன் தாண்டவம் ஆடுது. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு. செம்மையாச்சு. அதுலேயும் இல்லாத நான் வேலையிலேருந்து வந்தேன் இல்லைங்களா, ரொம்ப பசியாக இருந்துச்சு. அப்படின்னா என்ன, பசி ருசி அறியாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படியெல்லாம் இல்லை, உண்மையாலுமே இந்த பீஸா நல்லா இருந்துச்சு. இது எங்கள் அக்கா பொண்ணு. இது அவளும் ஒன்றுன்னா கடிச்சு சாப்பிட்றான். சரி நானும் சாப்பிட்டேன். இது பக்கத்தில் இவளுக்கு ஐஃபை போட்டுக்கணும். யாருக்கு பக்கத்தில் உட்காந்து பக்குதுங்க பாருங்க, ஒரு பெரிய ஓனர் அம்மா. அந்த அம்மாவுக்கு அவள் சாப்பிட்றது இல்லாமல் எனக்கு ஊட்டி விடணும். எனக்கு ஊட்டி விட்றேன்னு சொல்லிட்டு அங்கே போய் ஊட்டி விட்டுட்டான். ஏமாத்துறாங்களாம் என்ன. அப்பா சாப்பிட்டு ரொம்ப டயர்டாகி போச்சுங்க, தண்டியாகுது. ஆனாலும் விட மாட்டேன். எப்படியானாலும் சரி சாப்பிட்டுருவோம். முழுசாக சாப்பிட்டு முடிக்காமல் விடவே மாட்டேன்னு சொல்லிட்டு நானும் உறுதியாக அப்படி இப்படி நவுந்து அப்படி இப்படி அசைஞ்சு எகிரி குதிக்கலான்னு பார்த்தேன். அப்போ தான் வயிற்றில் இருக்கிறதெல்லாம் ஜங்குன்ட்டு எகிரி குதிச்சாக்கா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல ஆடி சாப்பிட்டுட்டு இருந்தேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டீங்களா? எல்லாம் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு? இனிமே தான் இதை சாப்பிட்டுட்டு தான் சாப்பாடை நான் பிளான் பண்ணணும். எங்கே இதிலே ஃபுல்லாகிடுச்சு. ஃபுல்லானாலும் சாப்பாடு டைமில் கரெக்டாக பசி எடுத்துக்குது. அது எப்படின்னு தான் தெரியல எனக்கும். என்ன தான் நொறுக்கு தீனி போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக சாப்பாடு டைம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக பசி எடுத்துக்குது. அப்புறம் ஒரு மாதிரி டயர்டாகி போச்சு, முடிச்சு விட்டுட்டேன். எப்படியோ அப்படி இப்படி அசைஞ்சு க்ளீனாக முடிச்சு விட்டுட்டேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். இந்த மாதிரி சேலரி டைமில் நீங்களும் அனுபவிச்சுக்கிங்களான்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சுங்க. ஓகே, பாய், குட் நைட்.